தமிழகத்தில் அதிகரித்து வரும் அரிசி விலை காரணம் என்ன? தமிழகத்துல அரிசி விலை தொடர்ந்து அதிகரித்து வருது. ஒரு கிலோ பொன்னி அரிசி ரூபாய் 80க்கு விற்கப்படுது. தமிழகத்துல சாதம், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், இட்லி, தோசை, புட்டு என்று அரிசி உணவு அதிகமாக உட்கொள்ளப்படுது. மேலும் அதிரசம், முறுக்கு, கொழுக்கட்டை, பணியாரம் போன்ற தின்பண்டங்களும் அரிசியில் செய்யப்படுறது வழக்கம். இந்த நிலையில தமிழகத்துல கடந்த ஒரு மாசமாவே படிப்படியா அரிசி விலை உயர்ந்து வருது. ஜூன் மாதம் கிலோ ரூபாய் 65க்கு விற்கப்பட்ட பொன்னி அரிசி இப்போ கிலோ ரூபாய் 80க்கு விற்கப்படுது. பாப்பட்லா ஆர்என்ஆர் ரக அரிசி 55 ரூபாயில இருந்து 70 ரூபாயாகவும், சீரக சம்பா 120 ரூபாயில இருந்து 200 ரூபாயாகவும் உயர்ந்திருக்கு. இதனால பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வராங்க. இது தொடர்பாக திருவல்லிக்கேணி பார்வதி அரிசி கடை வியாபாரி பாலசண்முகம் கூறும்போது, தமிழகத்தின் அரிசி தேவையை ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்கள் பூர்த்தி செய்து வருது. தமிழக அரிசி பெரும்பாலும் பொது விநியோகத்துக்கு சென்று விடுது. குறைந்த அளவே தமிழகத்துக்கு விற்கப்படுது. இதற்கிடையே பருவமழை குறைவு, வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு காரணமாக ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்கள்ல நெல் விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கிறதால வரத்து குறைந்தது. அதனால் விலையும் உயர்ந்திருக்கு. இதனால சென்னை போன்ற பெருநகரங்கள்ல ஒரு கிலோ அரிசி 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரையும், 25 கிலோ மூட்டைக்கு 250 ரூபாய் முதல் 375 ரூபாய் வரையும் உயர்ந்திருக்குன்னு கூறினாரு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, களம்பூர் நெல் அரிசி வியாபாரிகள் சங்க கௌரவ தலைவர் ஸ்ரீராம் மணி கூறுறப்ப, கடந்த ஆண்டு தமிழகத்துல பருவமழை சிறப்பாக இல்லை. அதனால நெல் விளைச்சல் குறைந்திருக்கு. 100 மூட்டை விளைவித்த விவசாயி இப்போ 20 மூட்டை தான் விளைவிக்கிறாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மூட்டை நெல் 1700 ரூபாய்க்கு கிடைச்சது. பற்றாக்குறையால இப்போ 2200 ரூபாய் முதல் 2400 ரூபாய் வரை உயர்ந்திருக்கு. அதனால அரிசி விலையும் உயர்ந்து விடுது. அடுத்த மாதம் மேலும் விலை உயர வாய்ப்புள்ளதுன்னு சொன்னாரு. அரிசி விலை உயர்வு குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த இந்தியாவிலிருந்து அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதிக்கணும். மொத்த வணிகர்களின் அரிசி கையிருப்புக்கு உச்ச வரம்பு நிர்ணயிக்கணும். இந்த நடவடிக்கைகளின் மூலம் சந்தையில அரிசியின் புழக்கத்தை அதிகரித்து விலையை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல மாநில அரசும் அதன் பங்குக்கு விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். தமிழ்நாட்டில் உள்ள அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் உள்ள அரிசியில 20% அடக்க விலைக்கு அரசே கொள்முதல் செஞ்சு நியாய விலை கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் ஆகியவற்றின் மூலம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய முன்வர வேண்டும்னு வலியுறுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.